அண்ட் ஜோஜு சார் வெல்கம். நீங்கள் டைரக்ட் பண்ண பனி படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற நம்ம கமல் சாரை வச்சு நீங்கள் எதாவது டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான படமாக இருக்கும்? எந்த ஜானரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தென்னாலி. தென்னாலி. ஓ இல்லை, ஒரு ஆசை சொன்னேன், ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதெல்லாம் பெரிய படம். ஒரு ஆசைக்காக சொன்னேன். நான் அதில் சார் நடிக்கிறது பார்த்து நல்லா அழகாக இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்குது, அவ்வளோதான். பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஸோ நீங்கள் கமல் சாரை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படின்றது கமல் சாரே சொல்கிறார் ஷூட்டிங்கில். வந்து எல்லாரும் என்ன நீங்கள் வந்து ஐ லவ் யூன்னு டெய்லி சொல்லுவீங்கன்னு. இப்போ இந்த அரங்கமே கேட்குற மாதிரி ஒரு வாட்டி சொல்லிடுங்களேன் சார். நான் ஒரு வாட்டி அவர் எங்கிட்ட சொல்லலை இது வரைக்கும். கமல் பரவாயில்ல, ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சார் எத்தனை வாட்டி சொல்றது முக்கியம் இல்லை, இத்தனை பேர் முன்னாடி சொன்னார்ன்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட் அவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட் உங்களுக்கு. ஸோ தக் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது தெரியும். ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் சார். சின்னதாக சொல்லலாம், ஷார்ட்டாக சொன்னால், நம்ம வாழ்க்கையில் போகும்போது சில நிமிடங்கள் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, மலையாளத்தில் சொன்னால் சம்திருப்தின்னு சொல்லுவான். எனக்கு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் அது. எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மணி சார் மூவி, கமல் சார் நடிக்கிறாரு, அப்புறம் எல்லாரும் சிம்பு சார், திஷாமா, அபிராமி, எல்லாரும், அசோக் செல்வன் அண்ட் டிகரஸ் நாசர் சார், எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது, இந்த படம் பண்ண முடிஞ்சது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங். தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார். அதுதான், அவ்வளோதான். அது மேலே சொன்னால் அது போர் ஆகிடும். தேங்க்யூ, அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த அன்பும் இந்த ஆதரவும் தொடர்ந்துட்டே இருக்கணும். 5th அன்னைக்கு உங்களை செலிப்ரேட் பண்ண நாங்கள் வெயிட்டிங். தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ ஜோதி சார். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரெஹ்மான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த லவ். எஸ் மேம். எனக்கு பேச 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் பேசிடுறேன். இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு அலப்பறையை கொடுத்துருவோன்றாங்க. அண்ணா கை மட்டும் அப்படி காமிச்சிருக்கீங்களா? நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. சூப்பர். எஸ் மேம். இந்த மேடையில் இன்னைக்கு வந்து நிற்கும் போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது. ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா இந்த முன்னிலையில் இருக்கிற எல்லாரோடையும் திறமை, எத்தனை டெக்கேட்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிஜமாலும் இது ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த எனர்ஜி, இந்த அற்புதமான எனர்ஜி. நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்கள் தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போகிறவங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும். மணி சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. 1-2 வாட்டி பண்ண முடியாமல் போச்சு. கடைசியில் 3rd டைம் இஸ் த சார்ம் சொல்கிற மாதிரி இதில் வந்து அமைஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெஹ்மான் சார் இங்கே முன்னாடி இல்லை, பட் அவர் எங்கே இருந்தாலும் ஏலேலோன்னு ஆரம்பித்து ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள.
ரஹ்மான் சாரோட இசையில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ட்ரிஷா, சிம்பு, ஜோஜுவேட்டா, நாசர் சார், ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி ஒர்க்கில், அசோக், சஞ்சனா, இதில் நடித்த எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட், கமல் சார். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஏகலவ்யன் மாதிரி, பெண் ஏகலவ்யன் வச்சுக்கோங்க. நல்ல வேளை நீங்கள் ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர், எங்ககிட்ட இருந்து எல்லாம் கட்டவரல் கேட்காத துரோணாச்சாரியர். ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு. இந்த மேடையில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ஒன் மோர் மினிட். 3 பேருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எழுதிட்டு வந்தேன். நான் இது எழுதிட்டு இருக்கும்போது மணி சார் கேட்டார், என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டார். தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு எழுதிட்டேன். உங்களுடைய படைப்பிலேருந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரஹ்மான் சாருக்கு, சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, நம் இசைக்கு நீ அழகு, உன்னை ரசிப்பதால் நான் அழகு. அண்ட் மணி சார் உங்களுக்காக இது ஒருமையில சொல்லிடுறேன், நீன்னு சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது என் மணியே. அண்ட் கமல் சார், உன் கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒன்று போதுமா? 100 படங்கள் வேணும், அதை கேட்குறேன். இந்த சாமிய அந்த சாமிய. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது பிட் இல்ல, ஸ்கிரிப்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு. மனசுல இருந்து பேசியிருக்காங்க. ஆமா, இவ்வளோ ரசிச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்னு அவர் அங்கிருந்து கேட்குற மொமெண்ட் தான். ஸோ மணி சார், கமல் சார் எல்லாரும் இருக்காங்க. எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ இந்த இடத்துல உங்களுக்கு பாடினா சரியாம இருக்கும்னு அந்த பாடல் நீங்க பாடலாம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கணும் இல்ல? ஒன்றை விடவே நீங்க பாண்டிங்கனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா புதுசா அதில் அவ்வளோ அழகா உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனும் எல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வரம் உடனே தந்தாண்டி. And Ashok, yes, the mic is yours. வணக்கம். ஹாய். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரில. 2011 வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, கடல் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு. நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சிடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன். ஒரு 2 நாள் நின்று ஃபோட்டோஸ் வாங்கினாங்க. இல்லை, எனக்கு சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சீஃப் ஏடி வந்து, சார்லாம் பார்க்க முடியாது, எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன். என்னப்பா வேணும் அப்படின்னாங்க. இல்லை, தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு. இபியை மீட் பண்ணுங்க, சிவா ஆனந்தன் ஒருத்தர் இருப்பார், மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது அவர் வந்து குறுந்தொகையா இல்லை புறநானூறுனா என்னன்னு தெரில, இன்னி வரைக்கும் எனக்கு தெரில. ஒன்று அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னேன். எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பையன்கிட்ட 14 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும், அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர், இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ சார். நிறைய பேர்த்துக்கு குரு அமைவாங்க, சில பேர் தேடிப்பாங்க. நான் தேடின என்னோட குரு கமல் சார். அவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னார், டோன்ட் கால் மீ அ குரு, ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு.
நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா தான் சார், பட் என்னோட சினிமா நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. அண்ட் விஸ்வரூபம் பிரச்சனை அப்போ வெளியே நின்ன நூற்றுக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன் சார். அதனால் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஓஜி ஹேஷ்டேக் ஆண்டவர் பாய்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். தேங்க்யூ சார். And Rahman sir, international thug. I'm just honored to be a part of a film he's doing. Such an honor. And Simbuna, my brother. சிம்புனா மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேற என்னமோன்னு நினச்சேன். மீட் பண்ண அவர் வேற ஓட்டா இருக்காரு. அவரை தெரிஞ்சுக்க இன்னும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னை கூப்பிட்டு நிறையா இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எனக்கு அது அன்னெசரி சொல்ல தேவையில்லை. பட் ஹி கால்ஸ் மீ, ஹி டெல்ஸ் மீ இப்படி பண்ணலாண்டா இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் ட்ரூலி அ பிரதர். அண்ட் சிம்புனா, இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். திஸ் ஃபிலிம் வில் பி அ கேம் சேஞ்சர். அண்ட் லவ் யூண்ணா. தேங்க்யூ. அண்ட் த்ரிஷா மேம், யூர் பியூட்டிஃபுல் பர்சன். And I hope இன்னொரு படத்தில் we'll have combination scenes. So thank you for being whoever you are. And everybody, நாசர் சார் வந்து நான் நைனான்னு கூப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு 400 படம் நடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாசர் சார் இஸ் ஃபேமிலி. ஜோஜோ ஜார்ஜ் சாரை வந்து ஜாலி ஜார்ஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்கார். அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ்ட். அபிராமி மேம், தீவான் நான் கூப்பிடுவேன். I hope we do more films. We go beyond the film. And everybody, including the technicians, ADs, I'm so thankful, I'm so grateful. And இந்த படம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன். இன்னொரு 10 days இருக்கு. So let's watch the film. Thank you for having me. Thank you. Mani sir, thank you again. சூப்பர். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹேஷ்டேக் ஆண்டவர் பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. நம்மலாம் கமல் சாரை தூரத்துலேருந்து பார்த்தாலே அப்பா கமல் சாரை பார்த்துட்டோம்ப்பான்னு அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். இப்போது உங்கள் தோளில் கையை போட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு, உங்கள் கூட நடிக்கிறான் போது ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, சிவராஜ் சார் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் மேஜிக்கல். அண்ட் இந்த துரோணாச்சாரியார் வந்து கட்டவல் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ குருதட்சணையாக நாங்கள் நல்ல படங்கள் பண்ணியோம். டு டேக் குட் சினிமா ஃபார்வர்ட், ஐ திங்க் தட் வில் பி வாட் வி கேன் டூ ஃபார் யூ. சூப்பர். எப்பயுமே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பாராட்டுகள் வரும், நிறைய விருதுகள் வரும். உங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே 3 விருதுகள் கிடைச்சிருச்சு அப்படின்றத நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். மணி சார் இன்டர்வியூவில் உங்களை பாராட்டியிருந்தாரு. கமல் சார் பாராட்டினதை நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக போட்டிருந்தீங்க. அதையும் தாண்டி சிம்பு சார் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு. ஸோ 3 விருது ஆல்ரெடி வாங்கி ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்க. இன்னும் இந்த புகழும் இந்த பேரும் தொடர எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங். எப்பயுமே ஒருத்தர் இங்கேருந்து பேசும்போது கண் கலங்கும். அவ்வளோ சந்தோஷத்தில் அந்த ஷார்ட்டை பார்க்குறப்ப உங்கள் கண் கலங்குச்சு. இதே மாதிரி சந்தோஷம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறோம் டார்லிங். Loads of love to you. Thank you. எஸ் சஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எங்கள் ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். மணி சார், உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ ஜஸ்ட் சே, நான் இன்னும் நிறையா கற்றுக்கிறேன். ஐ வில் டூ வெல் அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். தட்ஸ் ஆல் ஐ கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கமல் சார், யூ ஆர் மை ஹீரோ. நான் கனவு கூட கண்டதில்லை உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. தேங்க்யூ யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கைண்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிம்பு சார், உங்கள் எனர்ஜிக்கு நான் எப்போவுமே பெரிய பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். த்ரிஷா மேம், அபிராமி மேம், அசோக், உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண experience I'll always cherish. I mean, I'm very grateful. Thank you so much for this. And Rahman sir, எல்லா அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒரு படத்தில் சாரோட மியூசிக்கில் ஒரு பார்ட்டாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி காம்பினேஷனில் ஒரு சின்ன பார்ட் என்னால் இருக்க முடிஞ்சுது. I mean, this is the biggest blessing. Super. Thank you so much. And last but not the least, thank you to the entire direction team. Dana sir, Bijoy sir, Karan sir, you've always been there. You've always been very supportive. Thank you so much. Thank you.
தேங்க்யூ சஞ்சனா, தேங்க்யூ. எஸ் மேம். நான் ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். இது என் கலை குடும்பம், பட் என்னோட குடும்பத்தினர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, என் கணவர் இங்கே வந்திருக்காரு. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தேங்க்யூ. ஐ லவ் யூ ராகுல். சார் எங்க இருக்க? கை முடி காமிச்சு. எங்க சார்? அங்க இருக்காரு சார். வெல்கம் சார். மேடம் அங்க இருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் சஞ்சனா, நீங்க வந்து தக் லைஃப்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பண்ணியிருக்கீங்க, ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் ப்ளே பண்ணியிருக்கீங்க. உங்க ரோலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் படத்துல. ஜூன் 5th. ஓகே சார், எப்படி வரும் அடுத்தது? மணி சாரோட படத்துல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அப்படின்னா எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க? சார் கொடுக்குறாரு வாய்ப்பு, எதுமா பண்ண போற அப்படின்னு கேட்குறாரு. பிஹைண்ட் த கேமரா டைரக்ஷன் டீம்லையா இல்லை கேமராக்கு முன்னாடி ஆர்டிஸ்டாவா? ஃபர்ஸ்ட் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா ஐடியா தான். அதான் சொன்னேன், சார் கொடுத்தாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சூப்பருங்க. ஓ நைஸ். ஸோ டார்லிங் ப்ரோ, நீங்களும் ஜூன் 5th தான் சொல்ல போறீங்களா இல்லை உங்களோட ரோல் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? ஏன்னா சொன்னீங்க த்ரிஷா மேம்கிட்ட அடுத்தது இன்னும் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யாரோட நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கும் உங்களோட ரோல் அப்படி சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். சார் என்ன சொல்லலாம்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ஸ்க்ரீன் சீன்ஸ் வந்து கமல் சாரோட. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் சீன்ஸ் கமல் சாரோட. சூப்பர். ஸோ ஜூன் 5th தான் நாங்களும் ஈகரா வெயிட்டிங். வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்க போகிறோம். அண்ட் இந்த படைப்புக்கும் இந்த உழைப்புக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 3 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்னோட 2வது படத்தில் அசிஸ்டண்ட்டாக மணி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட 2வது படம் அது, உணர்வுன்னு ஒரு மலையாள படம். அதில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இது என்னோட 4வது படம் மணி சார் கூட. ஐ எம் வெரி ஹானர் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கமல் சார் கூட நான் முதல்ல அவர் பார்த்தது வந்து ஒரு மருதநாயகத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். அந்த படத்துக்காக போனேன். அந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போகும்போது என் பையன் பிறந்தான், செகண்ட் சன். அந்த பையன் வந்து இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கான். அந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்கான், ஆதித்யா கிருஷ்ணன் சொல்லி. தட் இஸ் அ பிகர் ஆனர். அனதர் திங் வந்து என்னோட முதல் சன் வந்து ஒரு கேமராமேன். அவனுக்கும் இந்த படத்தில் செகண்ட் யூனிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இதை விட பெரிய சான்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே வில் செரிஷ் திஸ் மூமெண்ட். தேங்க்யூ மணி சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கமல் சார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் அ ஹானர் டு ஒர்க் வித் யூ. அண்ட் all cast and crew worked really hard for the film. நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணியிருந்தோம். மணி சார் கமல் சார் படம், அதில் எப்படியாவது போய் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணன்றதில் அந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் முதல்ல ஃபோன் பண்ணி நான் இந்த படத்துக்கு ரெடியாக இருக்கேன், என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு திருப்பி கிடைக்காது. அவங்களே ஒரு 37 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறாங்க. மணி சார் எப்படி கமல் சாரை டைரக்ட் பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்கணும், பார்க்கணுன்னு நான் ஆசையாக இருந்தேன். ஆனால் அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ குயிக்காக ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஷார்ட் சொல்லிவிட்டு சார்கிட்ட பேசுனது எனக்கு என்ன சொன்னார், எப்படி நடிக்க வச்சாருன்னு தெரியல. இன்னொரு படம் அவங்க 2 பேரும் ஒன்றா பண்ணணும். அந்த படத்தில் நான் போய் அசிஸ்டண்ட்டாக வேடிக்கை பார்த்து எப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருன்னு தெரியணும். பிகாஸ் ஐ நெவர் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு see that. பட் இட்ஸ் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பிக் ஸ்க்ரீன். அந்த படத்தில் தியேட்டரில் போய் பார்க்கணும், மக்களோடு பார்க்கணுன்னு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போது பொதுவாக மணி சாரோட படங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே வாவாக இருக்கும், அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்கும். பட் படம் பிடிச்சிங்க, நீங்கள் தான் அதை ஷூட்டே பண்ணுறீங்க. ஹவு டு யூ ஃபீல் சார்? ஐ ஆல்வேஸ் ஃபீல் நர்வஸ் ஒர்க்கிங் வித் மணி சார். பிகாஸ் he is the only director. நான் ஒர்க் பண்ண 60 படம் பண்ணியிருக்கேன். என்ன ஷார்ட் சொல்ல போகிறேன்னு தெரியவே தெரியாது. நம்ம இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அதை பார்த்து இப்படி தான் எடுப்பார்னு நினச்சா அது மாதிரி இருக்காது. அங்கே வந்து ஷார்ட் வைக்கும்போது கோரியோகிராஃப் பண்ணும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் புட் மீ இன் அ ஸ்பாட். நாங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் தான் அந்த படத்தை பண்ண முடியும், மணி சார் படத்தை. இட்ஸ் நாட் ஈஸி டு ஒர்க் லெத்தாஜிக்கலி. வி ஹேவ் டு பி டாப் ஆஃப் அவர் கேம். சூப்பர் சார். நேற்று யூடியூப்பில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். அதில் வந்து கமல் சார் இப்படி திரும்பி பார்ப்பாரு, லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்ற மாதிரி. அதுலேயே அவரோட பார்வை அப்படி இருக்கும். அவருடைய பார்வையை உங்கள் பார்வையில் பார்க்குற நொடி எப்படி இருக்கும் உங்களோட லென்ஸில் பார்க்கும்போது? நான் வந்து அவர் கூட மருதநாயகம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணோம். அவர் வந்து அவரை பற்றி நான் இப்போ என்ன சொல்கிறது, என்ன புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு அவர் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சா என்ன லென்ஸு, என்ன அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், எப்படி அதுக்கு ஃபோக்கஸுக்காக எவ்வளோ மூவ் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து எந்த லைட்டை எங்கே போட்டாலும் அது கண்ணில் பிடிச்சிடுவார். அது எவ்வளோ இருட்டில் எடுத்தால் கூட அவர் கண்ணில் மட்டும் லைட் இருக்கும். ஸோ இஸ் ஆல்வேஸ் யூனோ கான்ஷியஸ் அபவுட் கேமரா மூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அது இட்ஸ் அ டிலைட் டு வாட்ச் ஹிம் த்ரூ த கேமரா. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் 5ஆம் தேதிக்காக வெயிட்டிங் சார். சார் ரொம்ப ஹாப்பி சார், நீங்க இவ்வளோ பேசியிருக்கீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ சார், வெல்கம். எனக்கு எல்லா படமும் மாதிரி இது ஒரு படம் இல்லை. அதுக்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்கு. என்ன பேசணும் பல தடவை தயார் பண்ணியும் அது மறந்து போகுது. ஏன்னா இந்த 37 வருடங்கள் கழித்து இந்த படம் மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பயணிக்கும் போது எங்கேயோ ஒரு துகளா நான் வந்து ஒரு ஒட்டிட்டு இருக்கேன்றதுல வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமான இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றது எல்லாத்தையும் விட ஒரு ஒரு உன்னதமான ஒரு படமாக இருக்க போது. இதில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால கிடையாது. ஏன்னா இது உண்மையாகவே உன்னதமான ஒரு படம். ஏன்னா நாங்கள் பல படங்களில் நம்ம நடிக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம் நிச்சயமாக வேறு எந்த படத்துலையும் கிடைக்கல. சில படங்களில் நல்ல பணம் கிடைக்கும், ஆனால் அனுபவம் இருக்காது. நல்ல கேரக்டர் கிடைக்கும், ஆனால் கடைசியில் அது போயிடும். நிறைவு சில படத்தில் கிடைக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து இந்த கிடைச்சது இந்த படத்தில் தான். ஐ எம் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் யூ அண்ட் திஸ் இஸ் த திங். இதே தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே பேச்சு. ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை. ஆஃப்டர் ஆல் திஸ் ஜேர்னி ஆஃப் 40 years still I was learning from the first day of this film. ஏன்னா 37 வருஷத்துக்கு முன்னால் நான் மணி சார் கமல் சார் இயக்குனதை நான் பார்த்துருக்கேன். 37 வருஷங்கள் கழித்து அவங்க 2 பேரும் கண்ணுக்கு கண், they don't talk, they just communicate with the eyes. அவ்வளோ ஒரு 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 டெலிபத்திக் கம்யூனிகேஷன். அவங்க நான் அசோக் செல்வன் சிம்பு ஒரு சீன் பண்ணோம். படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான சீனு. மணி சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் டிசைன் பண்ண மாதிரி அந்த காட்சியை வச்சார். அப்புறம் கமல் சார், சிம்பு, எல்லாருமா சேர்ந்து அது திரும்ப வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இன்னைக்கு இருக்கிற பல டைரக்டரில் நான் தப்பாக நினச்சக்கூடாது, நான் சொன்னதை தான் பண்ணுன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும்போது மணி எங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்குறாரு. அது வேற மாதிரி வருது. இல்லை நீங்கள் பண்ணுறத இப்படி வச்சா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கே சந்திரன் வந்து இல்லை நம்ம இங்கே வச்சு எடுக்கலாம், திரும்பி அவர் வந்து அந்த லைட்டை மாற்றுறாரு. அப்படின்னு ஒரு 10 தடவை மிகைப்படுத்த ஒரு 5-6 தடவை நம்ம அந்த சீனை திருப்பி பண்ணோம். ஸோ இந்த ஒரு அறிவு முதிர்ச்சி, இவ்வளோ ஒரு பயணத்துக்கு அப்புறம், இவ்வளோ ஒரு வெற்றிகளுக்கு பிறகும் ஒரு ஆக்டருக்கான ஸ்பேஸ் ரொம்ப நாளாக கிடைச்சது. திரும்பியும் நாயகன் மாதிரி எனக்கு இந்த படத்தில் தான். தேங்க்யூ ஃபார் தட். அந்த இது முடிச்சிட்ட பிறகு நான் கமல் சார் கிட்ட போய் கேட்டேன், சார் சொல்லுங்க என்ன அப்படின்னு. இல்லை சார், ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் சார் ரிஹர்சலே பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்துட்ட பிறகு எது டேக்கு எது மானிட்டர்னே தெரிய மாட்டேங்குது என்ன. ஸோ இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. இதில் வந்து த பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்றது மட்டுமே கிடையாது. ரவி கே சந்திரன் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், மணி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், இதில் என்னன்னா எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யலை, தன்னுடைய மனசில் அதில் பங்கு வச்சாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது வந்து எல்லார் முகத்துலையும் தெரிஞ்சது.
எல்லார் முகத்திலையும் அது தெரிஞ்சது. நானும் அபிராமியும் பேசும்போது அதுதான் பேசுவது, இது என்ன மற்ற படங்கள் மாதிரி இல்லையா, இட் இஸ் லைக் அவர் ஓன் ஃபில்ம். ஸோ இந்த எந்த மனநிறைவோடு இந்த படத்தை நாங்கள் பண்ணமோ அந்த மனநிறைவு அப்படியே போய் உங்களுக்கு சேருன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு நடக்கும். ஏன்னா பாடல்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சார் படம் எப்போ வரும் என்ன வரும்னு எனக்கு இவ்வளோ நாள் கேட்டதே கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன நான் என்னவோ ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி என்ன கேட்குறாங்க. சிவா கோச்சுக்காத. So it is wonderful. It is wonderful. People calling and ask me how this will. So such a great expectation. It will satisfy everybody. And in the ஒரு இதில் I don't know. ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். நான் நடித்த 700 படங்களில் வந்து மிகச்சிறந்த படமாக நான் வந்து ஒரு 20 படத்தை வந்து பிழிஞ்சு எடுத்தா அதில் முக்கியமான படங்கள் மணி சார்தும் கமல் சாரும் படமாக தான் எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் த not for offering me a character. Thank you for the trust you had in me. Always when you call me, it is ஒரு சின்ன பயம் ஒன்று உருவாக்கும். அந்த பயத்துக்காக உங்களுக்கு 2 பேருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். மணிக்கணக்காக பேசலாம், ஆனால் மணி இங்கே நாயகராக இருக்கும்போது நான் அதை பண்ண முடியாது. ஐ வில் பாஸ் இட் ஆன் டு மை ஃப்ரெண்ட் ஜோஜோ. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு இடைச்செருகள் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தான். கேன் ஐ டேக்? ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ள ஒரு சிறிய வட்டம் இருக்கு. அதில் கொஞ்சம் சீரியஸான லிட்ரேச்சர் இதெல்லாம் பற்றி பேசுகிறவங்க. அவங்க ஒரு 100 பேர் சேர்ந்து எனக்கு இந்த கடிதத்தை வந்து தயவு செஞ்சு அந்த மேடையில் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அதுக்கான மேடை இது இல்லடப்பா, இது வேற மாதிரியான. இல்லை நீங்கள் படிச்சே ஆகணும், எங்களுக்கு வேற எது கிடைக்காதுன்னு. வித் யோர் பர்மிஷன் ஐ வுட் லைக் டு. வணக்கம். தங்களை உலகநாயகன், பத்மபூஷன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் என் அழைப்பதில் தாங்கள் 100 அடி உயர்ந்து நீங்கள் அந்நியப்படுவதாய் உணர்கின்றோம். எப்போதுமே என்னை உயர்வாய் மதித்து எனக்காக ஒரு படைப்பை உருவாக்குகின்ற தாங்கள் எனக்காக என்னவர், நமக்காக நம்மவர். தக் லைஃப் எப்படி வரும் என ஜோசியம் இல்லை. கிழக்கில் ஆதவன் எப்படி தோன்றுவது என்று எப்படி ஜோசியம் பார்க்க முடியும்? மணியும் கமலும் சேர்ந்தால் என்ன வரும்? சிவனும் பார்வதியும் சேர்ந்து கடைப்படைத்தால் என்ன வருமோ அதுதான் வரும். எதிர்பார்ப்பு இல்லை, ஜோசியம் இல்லை. ரத்தன கம்பளம் விரித்தாயிற்று, மகிழ்ச்சியில் பூரி திளைத்து அறிவையும் மனதையும் தீட்டி வைத்திருக்கிறோம் உங்கள் படத்தை காண. ஆனாலும் நம்மவரே என்னவரே. இணையாய் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் வெகு நாட்களாய். எங்கே அவர்கள்? எங்கள் துயதுடைத்து விழாவலிக்க சிரித்த வைத்தவர்கள், குழந்தையாய் துள்ளி வைத்தவர்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதை தேடிக்கொண்டு வர உங்களால் மட்டும் முடியும். ஆனால் இது சவால் இல்லை, உண்மையே அது வேறொன்றும் இல்லை. எங்கே மைக்கேல்? எங்கே மதன்? எங்கே காமன்? எங்கே ராஜன்? எங்கே மைக்கேல் மதன காமராஜன்? எங்கே இந்திரன் சந்திரன்? எங்கே அவள் அவ்வை சண்முகி? எங்கே அந்த நெட்டையனும் குட்டையனும் அபூர்வ சகோதரர்கள்? எங்கே அந்த சபாஷ் நாயுடு? எங்கே அந்த பஞ்சதந்திரன்? எங்கே சதியும் லீலாவதியும்? தாங்கள் எங்களை சிரிக்க வைக்க மீண்டும் வர வேண்டும். அது உங்களிடம் இருக்கிறது, உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. எங்களை உணர்ச்சி வசப்பட வையுங்கள். இந்த நெருக்கடியான சூழலில் அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக சிரிக்க தோன்றுகிறது. எங்களை சிரிக்க வையுங்கள். சாரி. ஸோ இது இந்த மேடைக்கு ஓகே. ஸோ வி வாண்ட் மைக்கேல் மதன காமராஜன். வி வாண்ட் அவ்வை சண்முகி அகேன். இது என்னுடைய கோரிக்கை இல்லை, மக்களுடைய கோரிக்கை. மற்றபடி
Thank you once again for the great moments you have stuffed in my life. Thank you very much. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ நாசர் சார், தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.